ஆந்திராவில் உள்ள கியா கார் நிறுவனத்திலிருந்து 900 என்ஜின்கள் திருடு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருடிய என்ஜினை உதிரி பாகங்களாக பிரித்து கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டதா? தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபலமான கார் நிறுவனங்களில் ஒன்று கியா கடந்த 2019ஆம் ஆண்டு இந்திய சந்தையில் காலடி எடுத்து வைத்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தின் பெனுகொண்டா மண்டலம் எர்ராமஞ்சி பகுதியில் கியா தொழிற்சாலை அமைந்துள்ளது. செல்டாஸ் கார் மூலம் இந்தியாவில் தனது தடத்தை பதித்த கியா நிறுவனம் மிக குறுகிய காலத்திலேயே வாடிக்கையாளர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டது. செல்டாஸ் மட்டுமல்லாமல் சோனட், கேரன், கார்னிவல் என அறிமுகப்படுத்திய அத்தனை கார்களும் இந்திய கார் பிரியர்களிடம் வரவேற்பை பெற்று பெரிய அளவில் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிரோஸ் காரும் பெரிய அளவில் விற்பனையாகி வருகிறது. இந்த கார்களுக்காக என்ஜின்களை உதிரி பாகங்களாக தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்து அசம்பிள் செய்வதோடு என்ஜின் தயாரிப்பு பணிகளும் எர்ராமஞ்சி தொழிற்சாலையில் கியா நிறுவனம் செய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் வழக்கமாக நடந்த சோதனையில் என்ஜின் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விரிவான ஆய்வு நடத்திய போது 900 கார் என்ஜின்கள் மாயமாகி இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து 900 என்ஜின்கள் மாயமாகிவிட்டதாக கியா நிறுவன அதிகாரிகள் போலீசில் பரபரப்பு புகார் அளித்தனர். கடந்த மார்ச் 19ஆம் தேதியன்று கியா பிரதிநிதிகள் அதிகாரப்பூர்வ புகாரை அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். மூத்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் சென்னையிலிருந்து பெனுகொண்டா ஆலைக்கு என்ஜின்களை கொண்டு செல்லும் போது இந்த திருட்டு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் பெனுகொண்டா ஆலையிலிருந்து நாடு முழுவதும் உள்ள கியா சர்வீஸ் சென்டர்களுக்கு என்ஜின்கள் அனுப்பப்படுகிறது. அப்போது 4 என்ஜின்கள் ஆர்டர் செய்தால் 5 என்ஜின்களாக அனுப்பி திருட்டில் ஈடுபட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து என்ஜின் கொண்டு சென்ற நாட்களில் பெனுகொண்டா மற்றும் அதை சுற்றியுள்ள முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்களில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் என்ஜின் திருட்டு நடைபெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் பணியில் இருந்து சென்ற முன்னாள் ஊழியர்கள், பணியில் உள்ள தற்போதைய ஊழியர்கள் என பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருடிய என்ஜினை விபத்தில் சிக்கும் கார்களுக்கு பயன்படுத்தினார்களா அல்லது உதிரி பாகங்களாக பிரித்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தார்களா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கியா கார் தொழிற்சாலையிலிருந்து 900 கார் என்ஜின்கள் திருடப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் ஆட்டோமொபைல் துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.